சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். நடிகை குஷ்பு அவர்களோட மகள் அவந்திகாக்கு கடந்த ஜூன் 25ஆம் தேதி ஸ்ரவன் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் கூட கோவால திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணத்துல நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில த்ரிஷா, ஆர்த்தி, தமன்னா, டிடி, பாக்யராஜ், சுஹாசினி, சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, அமலா, வெங்கடேஷ்னு இப்படி பலருமே வந்திருந்தாங்க. அந்த வீடியோஸும் சோஷியல் மீடியால வைரலாச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில குஷ்பு என கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணலன்னு ராதா ரவி அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு இன்டர்வியூ சோஷியல் மீடியால வைரலாகி அது பேசுபொருளா மாறி இருக்கு. ராதா ரவி அவர்கள் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிடல, அதனால நான் போல. கூப்பிடாத கல்யாணத்துக்கு போறது எனக்கு தப்பா தெரியுது, அதனாலதான் நான் போகல. அப்போ அவங்களுக்கு தேவை இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க எலெக்ஷன்ல நின்னப்போ அவங்களுக்கு நான் தேவைப்பட்டேன். இப்போ நான் தேவையில்லாதவன் ஆயிட்டேன் போல. சம்பந்தம் இல்லாதவங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். பாரியூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாண்டித்துரை படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு. அங்க குஷ்பு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்க மயங்கிட்டப்போ யாரும் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. அப்போ நான் தான் அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க போல. கல்யாணம் இப்போ கோவால பண்ணாங்க. இப்போ அவங்களோட லெவல் பெருசாயிருச்சா என்னன்னு தெரியல. சுந்தராவது கூப்பிடுவான்னு நினைச்சேன், அவனும் கூப்பிடல. மதுரையில அவர் எலெக்ஷன்ல நின்னப்போ அவருக்கு விஷ் பண்ணியிருந்தேன். இப்போ அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க செலக்ட் பண்ணி கூப்பிட்டாங்களான்னு தெரியல. ஒருவேளை கூப்பிட்டுருந்தா நான் கோவா போயிருப்பேன். இன்விடேஷன் வைக்கல, அதனால கல்யாணத்துக்கு போகல. பட் ஏன் வைக்கல அப்படின்னு அவங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க செலக்ட் பண்ண ஆளுங்க லிஸ்ட்ல என்னோட பேர் இல்லாம இருந்திருக்கலாம்னு ரொம்ப ஆதங்கத்தோடையும் வருத்தத்தோடையும் ராதா ரவி அவர்கள் பேசியிருந்தாரு. மேலும் கோவாக்கு போயிட்டு வந்தவங்க தான் பாக்யராஜ் அன்னைக்கு நைட் இறந்துட்டாரு. அவர் முன்னாடியே வந்துட்டாரு, வந்ததுமே இறந்துட்டாரு. கல்யாணத்துல நல்லா இருந்து பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்தவர் இறந்துட்டாருன்னு சொன்னதும் பரிதாபமா இருந்துச்சு. நைட்டே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும் போல அப்படின்னு குஷ்பு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல அப்படின்னும் பாக்யராஜ் அவர்களோட உயிரிழப்பு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு ராதா ரவி அவர்கள் இந்த இன்டர்வியூல பேசியிருந்தாரு. ராதா ரவி அவர்களோட இந்த இன்டர்வியூ இப்ப சோஷியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த வீடியோட கமெண்ட்ல சிலர் குஷ்பு இவரை இன்வைட் பண்ணிருக்கணும், குஷ்பு இன்வைட் பண்ணாதது ராதா ரவி அவர்களோட மனசை கஷ்டப்படுத்தி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.